ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 அப்டேட் இப்ப கொஞ்சமா லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதன்படி பார்க்கும்போது பிக் பாஸ் டீம் வந்து இப்ப ஆடிஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக சில பேருக்கு வந்து அழைப்பு கொடுத்திருக்கிறதாகவும் சில பேர் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டதாகவும் வந்து தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி நம்மகிட்ட ஒரு 10 பேர் வந்து இந்த ஆடிஷன் அழைப்பு கொடுத்த லிஸ்ட் இருக்குங்க. அதனால இந்த 10 பேரும் பிக் பாஸ் சீசன் 9 எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அது யார் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் டிவியோட இந்த பிக் பாஸ் என்னதான் உலகம் பூரா வந்து ஃபேமஸா பார்த்தாலுமே வந்து ஆனா கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறது யாரும் பாத்தீங்கன்னா முக்காவாசி வந்து விஜய் டிவியோட ப்ராடக்டா தான் இருக்கும். முக்கியமா விஜய் டிவி சீரியல்ல இருந்து தான் அதிக பேர் எடுப்பாங்க. பிக் பாஸ் போன சீசன் 8ல முக்காவாசி பேர் வந்து சீரியல்ல தாங்க இருந்து வந்தாங்க. அதன்படி இந்த சீசனே வந்து விஜய் டிவி சீரியல்ல இருந்தாங்க எடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பாக்கியலட்சுமி சீரியல் வந்து இப்ப முடிய போகுது. அதுல இருந்து ஒரு 2 பேர் வந்து ஆடிஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இனியாங்க. அவங்க பேரு வந்து நேகா மேனன். இவங்க 3 விஷயத்துல ஃபேமஸ்ங்க. ஒன்னு சீரியல் மூலம் இனியான்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொன்னு போன சீசன்ல விஜய் விஷாலுக்கு ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து இவங்க வந்து பார்த்து விஜய் விஷாலுக்கு ஒரு பக்கம் பேர் கெட்டு போய்க்கிறது, ஒரு பக்கம் தர்ஷிகா, இன்னொரு பக்கம் அன்சிதா அப்படின்ட்டு ஒரு பிளே பாயாவே விஜய் விஷால் விளாண்டுக்கு இருந்தாப்ல. அந்த இடத்துல ஃபேமிலி ரவுண்ட்ல இனியா உள்ளுக்கு வந்து விஜய் விஷாலுக்கு போல்டாவே நீ பண்ணது தப்பு தான், தர்ஷிகாவுக்கு வந்து துரோகம் பண்ற மாதிரி தான் போயிருச்சு, வெளியில தப்பா போகுது அப்படிங்கிற மாதிரி போல்டா சொல்லி விஜய் விஷாலோட தப்ப உணர்த்துற மாதிரி பேசினாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியே உங்கள மாதிரி ஆளுதாமா பிக் பாஸ்க்கு வரணும், உண்மையிலே நீ வந்து பயங்கர போல்டா பேசினமா அப்படின்னு பாராட்டினாங்க. அது மட்டும் இல்ல சோசியல் மீடியா பூரா வந்து பேசாம அடுத்த சீசனுக்கு கண்டஸ்டன்ஸ் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு கூட பேசினாங்க. அந்த நேகா மேனன் தான் வந்து இப்ப இந்த சீசனுக்கு வந்து ஆடிஷன் அட்டெண்ட் பண்றதுக்கு அழைப்பு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல இவங்க இன்னொன்றே ஃபேமஸ். இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒரு டான்ஸ் காம்படிஷன் ஒன்று நடந்தது. அதுல இவங்க ஆடின டான்ஸை பார்த்து கிட்டத்தட்ட சோசியல் மீடியா பூராமே வந்து ட்ரோல் மெட்டீரியலாவே இவங்க வளம் வந்தாங்க. இருந்தாலுமே இந்த நேகா மேனன் அதாவது இனியாங்கிறவங்க உண்மையிலே சூப்பர் கேரக்டருங்க. இவங்க பிக் பாஸ்குள்ள வந்தாங்கன்னா எதா இருந்தாலும் போல்டா தட்டி கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பாக்கியலட்சுமியில இருந்து இன்னொருத்தவங்களும் வராங்க. அவங்க யார் அப்படின்னா பாக்கியலட்சுமி ஹீரோயின் தான் சுசித்ரா. இவங்க வந்து பாக்கியலட்சுமியில 5 வருஷமா நடிச்சிருக்காங்க. ஒரு குடும்ப பெண்மணி எப்படி நடந்துக்கணும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் எப்படி எடுத்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாவே இந்த சீரியல்ல பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. இப்ப இந்த சீரியல் முடிய போற தருணத்துல இவங்களும் வந்து பிக் பாஸ் சீசன் 9 உள்ளுக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. அதை அவங்க இன்ஸ்டாகிராம்ல சூச்சமா சொல்லியிருக்காங்க. இத்தனை நாள் பாக்கியலட்சுமிக்கு எப்படி வந்து நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்களோ அதே மாதிரி என்னோட அடுத்த ப்ராஜெக்டுக்கும் நீங்க மிகப்பெரிய ஆதரவு தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. உண்மையிலே இவங்க பாக்கியலட்சுமியில நல்ல ஆக்ட் பண்ணாலுமே இவங்க ரியல் லைஃப்ல ரொம்ப துருதுருன்னு ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்களாங்க. விஜய் டிவில 2-3 ஷோல வந்திருந்தாங்க. அதுல பேசும்போது இவங்க வேற லெவல் கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பயங்கரமா காமெடி பண்றதா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு இருந்தாங்க. இவங்களும் இப்ப பிக் பாஸ் சீசன் 9 உள்ளுக்கு வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது விஜய் டிவில இருந்து வர்ற ஒரு ப்ராடக்ட் தாங்க. இவங்க பேர் ஆரம்பத்துல இருந்து அடிபட்டு இருக்கு. இந்த சீசன் 9 உள்ளுக்கு வருவாங்க. சபானா ஷாஜஹான்ங்க. இவங்க வந்து விஜய் டிவி ப்ராடக்டோட ஜி தமிழ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஏன்னா செம்பருத்தி நாடகத்துல அவ்வளவு ஃபேமஸா இருந்தாங்க. இவங்க பேசிக்காவே கேரளாவை சேர்ந்தவங்க. கேரளால இருந்து தான் படிக்க போறதா வந்து சென்னைக்கு வந்து மாடலிங்லயும் ஆக்டிங்லயும் ரொம்ப பிடிச்சு போட்டு வீட்டுக்கு தெரியாம பல நாள் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சன் டிவி, ஜி தமிழ், இப்ப விஜய் டிவில குக்கு வித் கோமாளியில கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் இந்த பிக் பாஸ் சீசன் 9 வரப்போறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே 2022 மேரேஜ் ஆயிருச்சு. வீட்டை எதிர்த்து தான் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அதனால இவங்களும் போல்டா வந்து எதனால ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்க கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. நிறைய பேர் குக்கு வித் கோமாளியில பாத்திருப்பீங்க. இவங்க ஹஸ்பண்ட் கூட குக்கு வித் கோமாளிக்கு வந்து இவ ஒரு போல்டான கேரக்டர் அப்படின்ட்டு பயங்கரமா பெருமைப்பட்டு பேசியிருந்தாங்க. இவங்களும் இந்த சீசன்ல உள்ளுக்கு வரலாம் அப்படின்னு பயங்கரமா எதிர்பார்க்கப்படுதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அவங்களும் விஜய் டிவி ப்ராடக்டா வேற யாருங்க, நம்ம மதுரை முத்து தாங்க. மதுரை முத்து ஆரம்ப காலத்துல வந்து பல காமெடிகள் ஒர்க் அவுட் ஆகி அது ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் போக போக கொஞ்சம் கிரிஞ்ச் காமெடி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருந்தாலுமே விஜய் டிவில பல ஷோக்களை வந்து ஜட்ஜாவும் ஸ்பெஷல் கெஸ்டாவும் கூப்பிட்டு அவங்கள காமெடியில ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அப்படிப்பட்ட மதுரை முத்து வந்து இந்த சீசன்ல உள்ளுக்கு வரதா சொல்றாங்க. ஏன்னா போன சீசனே அவர் பேர் அடிபட்டுது. ஆனா இந்த சீசன்ல கண்டிப்பா உள்ளுக்கு வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் காமெடி பண்ணாலும் அவருக்குள்ள ஒரு சீரியஸ் கேரக்டர் இருக்கு. சொசைட்டி சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம்லயும் வந்து இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு போல்டாவும் கேட்டிருக்காருங்க. அப்படி பார்க்கல இப்ப லேட்டஸ்டா மதுரை முத்து கூட வந்து சீரியஸாவே சில விஷயங்களை பேசினாரு. மனைவி இறந்து 6 மாசம் கூட ஆகல, செகண்ட் மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ட்டு பல பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா எனக்கு தான் அந்த வழி தெரியும். என் பிள்ளைகளை யார் வளர்ப்பா, நீங்களா வந்து வளர்ப்பீங்க,
அப்படின்ட்டு நெகட்டிவா வந்து ஸ்ப்ரெட் பண்ண அவங்களுக்கு எல்லாம் போல்டாவே கமெண்ட் கொடுத்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு ஒரு காமெடி ஆக்டராவும் ஒரு நல்ல ஹியூமனாவும் இந்த சீசனுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு இன்ஸ்டாகிராம்ல கொஞ்ச நாளா ஃபேமஸ் ஆகிக்கிட்ட வந்து ஒரு நபர் தான். அவர் வேற யாரும் இல்லங்க, கார்த்திக் குமார்ங்க. இவரு கடந்த சில மாசங்களா பயங்கரமா இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகிக்கிட்டு வராரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சொசைட்டிக்கு தப்பான உதாரணத்து மூலம் ஃபேமஸ் ஆனாங்களே அவங்க எல்லாம் முகத்தரை கிழிக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு, ஃபேமஸ் ஆனாரு. இவருக்கு பாசிட்டிவாவும் அதிக ரசிகர்கள் இருக்காங்க, நெகட்டிவாவும் இவர் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு கமெண்ட் வந்து கழுவி ஊத்துறதுக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இருந்தாலுமே இவரு தன்னோட உடம்ப வந்து எவ்வளவு கட்டுமஸ்தா வச்சுக்கணும், அது மட்டும் இல்லாம நிறைய மோட்டிவேஷன் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசுவாரு. இவரும் இந்த பிக் பாஸ் சீசனுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கதா வந்து சொல்றாங்க. அவரே சில பேட்டிகளும் சொல்லியிருக்காரு, பிக் பாஸ் உள்ளுக்கு போனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் மச்சான் தான் கூப்பிடுவேன், அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இவர் ஒரு வேளை போனார்னா இவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாரு, எங்க என்ன தப்பு இருந்தாலும் அதை நான் தட்டி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, என்னோட ஒரே வீக்னஸ் வந்து என்னை யாராவது வந்து நம்புற மாதிரி அன்பா பேசிட்டாங்கன்னா நான் இறங்கி போயிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதனால வந்து இவர் கண்டிப்பா இந்த சீசன்ல உள்ளுக்கு வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது அவங்களும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். இவங்க கடந்த ஒரு 3 சீசனாவே தான் வராங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி இந்த சீசன்லயும் இவங்க ஆடிஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லாங்க. வேற யாரும் இல்லங்க, வெண்பா தாங்க. அதான் நம்ம பாரதி கண்ணம்மால வந்து வெண்பான்னு பயங்கரமான வில்லி கேரக்டர் வந்து போல்டா பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க தாங்க உள்ளுக்கு வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து விஜய் டிவில ஒரு முக்கியமான மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ல ஏதோ இருக்காங்க போல. இந்த வெண்பா வந்து ஒரு ஆங்கரிங்ல கலக்கிருக்காங்க. முக்கியமா போன சீசன் வின்னர் இருக்கார்ல முத்துக்குமார், அவங்களோட சேர்ந்து ஆங்கர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் போன சீசன் ரன்னர் சௌந்தர்யா இருக்காங்களே, அவங்களோட விஎஸ் எல்லாம் போய் பயங்கரமா சுத்தி இருக்காங்க. அதனால கண்டிப்பா அவங்க டிப்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இவங்க பிசிக்கலாவும் செம ஃபிட்டுங்க. ஏன்னா இந்த ஜிம்னாஸ்டிக் அதாங்க கயிறுல தலைகீழ நிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம்ல அசால்ட்டா செஞ்சு போட்டு விட்டுருப்பாங்க. அதனால பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அவங்க பயங்கரமா பண்ணுவாங்க. சோ இந்த சீசன்ல வெண்பா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தாங்க தகவல் பரவிட்டு இருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சவங்க அதாங்க அரோரா சின்க்ளேர். அதாங்க பலூன் அக்கா. இந்த சீசன்ல அவங்களுக்கும் ஆடிஷன் அட்டெண்ட் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, போன சீசன்ல இவங்க ஃப்ரெண்டு அதாங்க ஒயில்ட் கார்டுல என்ட்ரில போனாங்களே ரியா தியாகராஜன், அவங்க வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரியா உள்ள போகும்போது அங்க ஸ்டேஜ் பக்கத்திலேயே இந்த அரோரா அக்கா அதாவது பலூன் அக்கா வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அப்பே விஜய் சேதுபதி வந்து இவங்க சில கொஸ்டின், உங்க ஃப்ரெண்டா, உங்க ஃப்ரெண்டு போறதுனால எப்படி நீங்க ரியாக்ட் பண்றீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபாலோவர்ஸும் அதிகமா இருக்காங்க, இவங்களுக்கு ரசிகர்களுமே அதிகமா இருக்கிறதுனால இவங்க ஒருவேளை பிக் பாஸ் சீசன் 9 குள்ள வந்தா இன்னும் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து பிக் பாஸ் சீசன் 9 பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிளாமருக்கு இவங்க உள்ளுக்கு வந்தாலே பஞ்சம் இருக்காது. ரெண்டாவது இந்த மாதிரி வர்றவங்க ரொம்ப போல்டா பேசுவாங்க, நிறைய கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா என்கிற பலூன் அக்காவை உள்ள தூக்கி போடலாம் அப்படின்ட்டு விஜய் டிவி நல்லா பிளான் போட்டிருக்காங்க. அது மட்டும் தெரியுது. அடுத்து நம்ம பார்க்க போறது பூனம் பஜ்வார். இவங்களும் கடந்த ஒரு 3-4 சீசனா இந்த சீசன் வந்துருவாங்க, அந்த சீசன் வந்துருவாங்க, பேர் அடிபட்டுக்கிட்டே தாங்க இருக்கு. ஆனா இந்த சீசன்லயும் வந்து ஆடிஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கேட்டகரியில ஒருத்தவங்களை எப்பயுமே சீசன்ல எடுத்துருவாங்க. அதான் நம்ம மும்தாஜ், வனிதா விஜயகுமார், இந்த மாதிரி வந்து ஆக்ட்ரஸ் வந்து இப்ப வடவாய்ப்பு இல்லாம இருப்பாங்களா, அவங்கள தூக்கி உள்ள போடுவாங்க. இவங்க வந்து தமிழ்ல டெபியூ பண்ண படம் வந்து தெனாவட்டு, சேவல், கச்சேரி ஆரம்பம், இந்த மாதிரி நிறைய படம் நடிச்சாலும் கடைசியா வந்து அரண்மனை 2ல கூட நடிச்சிருப்பாங்க. இவங்க கிளாமருக்கு பஞ்சமே இருக்காது. அதுக்கப்புறம் நிறைய கன்னடா, மலையாளம், தெலுங்கு இவங்க பயங்கரமா ஆக்ட் பண்ணி இப்ப கொஞ்ச நாள் வந்து எந்த வாய்ப்பு இல்லாதனால இவங்களும் உள்ளுக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த சோசியல் மீடியால எப்படியா ஃபேமஸ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கும்ல, அங்க டாக்டர் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் அவரும் இந்த லிஸ்ட்ல வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. அவரு போன சீசன்லயே வந்து என்ன நான் கூப்பிட்டா பயங்கரமா பண்ணிடுவேன், வின் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து ஓவர் சவுண்ட் விட்டாரு. அதனாலே போன சீசன் கூப்பிடல. இந்த சீசன்லயும் வந்து அவரை வந்து காமெடிக்கு மட்டும் இல்லாம ஒரு கான்ட்ரோவர்சி ஆளா வந்து பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப லேட்டஸ்டா கொஞ்ச நாளா வந்து பத்திரிகையாளர்களை பூரா வந்து என்ன பார்த்து அவ இவன் கூப்பிடாத, அது மட்டும் இல்லாம சூரிய பார்த்து சூரிய அளவுக்குலாம் நான் நடிச்சுட்டு வர மாதிரி இல்ல, ஏற்கனவே நான் வந்து ஒரு டாக்டர், நான் ப்ரொஃபஷனல் இன்னொரு ஃபீல்ட்ல இருக்கேன், அதனால அவர் அளவுக்குலாம் நான் கஷ்டப்பட்டு வந்து நடிக்கணும் அவசியம் இல்ல, நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய டிராமா ஆக்ட் பண்ணி பயங்கர சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்கேன், அதனால அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டாரை நான் வந்து மாறிடுவேன் அப்படின்னு கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அட்லியை கூட அட்லினா யாரு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டி அது மூலம் வந்து
ஃபேமஸ் ஆனவர் தான் இந்த டாக்டர் திவாகர். அதனால இவரும் உள்ளுக்கு வந்தா ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சியான டாபிக்கோ இல்ல ஏதாவது ஒரு சண்டையோ வந்து ஈஸியா வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாரையே வந்து உள்ளூர் தூக்கி போறதா வந்து விஜய் டிவி பிளான் பண்ணிச்சு. அதனால அவர் இந்த டைம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து நம்ம கடைசி அந்த லிஸ்ட்ல பார்க்க போறது யாரு அப்படின்னா ஒரு காமன் மேன் கேட்டகரின்னு கூட சொல்லலாம். அதாங்க வேற யாரும் இல்ல, ஏங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், அதான் கூமாப்பட்டி ஃபேம் தங்கப்பாண்டி. அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஆடிஷன் அட்டன் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் போயிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த கூமாப்பட்டியில ஃபெசிலிட்டி கம்மியா இருந்தாலுமே அதையே வந்து ஏன் தமிழ்நாடுல இந்தியா லெவல்ல ஃபேமஸ் ஆக்கி தமிழ்நாட்டுல இருக்க நிறைய பேர் வந்து அங்க போய் அதை ட்ரெண்ட் ஆக்குற மாதிரி வந்து சில விஷயங்கள் பண்ணிக்கிருந்தாங்க. அப்படி ஒரு சின்ன கிராமத்தை ஃபேமஸ் ஆக்குனவருக்கு இந்த பிக் பாஸ் வந்து ஃபேமஸ் ஆக்க தெரியாதா அப்படின்னு நினைச்சிட்டு அவரையும் கூப்பிட்டுருக்கலாம். அவர் வந்து கிட்டத்தட்ட யார் மாதிரி அப்படின்னம்னா நம்ம கூல் சுரேஷ் இருக்காப்ல இல்ல, அவர் மாதிரி வந்து துணிச்சலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அமைதியா இருக்காம ஏதாவது ஒன்று சவுண்ட் விட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் இன்ஸ்டாகிராம் ஐடி போடுறதுல நம்ம கூல் சுரேஷ் மாதிரியே நிறைய கண்டென்ட்டுக்காக டிஃபரெண்டா மேல வந்து சாக்கடையை பூசிக்கிறது, ஒரு நாட்டாம வேஷம் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. அதனால வீடு அமைதியா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்ட்டு அவரையும் வந்து இந்த பிக் பாஸ் டீம் வந்து இந்த டைம் அழைப்பு விட்டுருக்குன்னு தாங்க சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இந்த 10 பேர்ல எப்படியும் ஒரு 2-3 பேர் வந்து இந்த சீசன்ல வந்து வரலான்னு நம்ம எதிர்பார்க்கப்படுது. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா செம இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு தோணுதா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் சம்பந்தமான நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. நிறைய குறைகள் எதா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.